நம்ம நிஷா குக்கிங் சேனலில் சர்க்கரையும் பாக்கெட் பாலும் வச்சு ஒரு சூப்பரான வட்டலப்பம் செஞ்சுருக்கேன். ஸோ ஈஸியாகவும் குயிக்காகவும் டக்குன்னு இந்த வட்டலப்பம் செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய வேலை கிடையாது. நல்லா டேஸ்டியாகவும் சூப்பரான வட்டலப்பம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பவுன்சியாக பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வட்டலப்பம் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் வட்டலப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் இந்த வட்டலப்பம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வட்டலப்பம் செய்யலாம். வட்டலப்பம் வந்து தேங்காய் பால் வெல்லம் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த தடவை ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்கிற மாதிரி பால் நம்ம நார்மலாக டீ போடுறோம் இல்லையா, பால் பேக்கெட் பாலாக இருந்தாலும் ஓகே. பால், முந்திரி, முட்டை வச்சு வட்டலப்பம் செய்ய போகிறோம். ஸோ இப்போது தேங்காய் பால் வட்டலப்பத்தோட இந்த பால் வட்டலப்பமும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி தேங்காய் பாலில் வட்டலப்பம் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டு இதுலேயும் வரும். ஸோ இந்த வட்டலப்பம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 200 ml பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃபஸ்ட்டு நல்லா சுண்ட காய்ச்சிக்கிங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். அது வந்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து எங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வட்டலப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சர்க்கரையும் முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரை முந்திரி பவுடராட்டம் அரைச்சிட்டு வரணும். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஒரு சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கைவிடாமல் அடிச்சுக்கணும். இதை இந்த அளவுக்கு நல்லா அடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற சர்க்கரையும் முந்திரியும் இதில் போட்டுக்குங்க. இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கிங்க, மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதோட இந்த பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு நெய் தடவி விட்டுடலாம். பட்டர் பேப்பர் இல்லாமல் கூட நீங்கள் பாத்திரத்துக்குள்ளே கூட நெய் தடவி அப்படியே ஊற்றி கூட செய்யலாம் இது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு மோல்டு வேணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ அதில் நம்ம ரவுண்டாவோ ஸ்கொயராவோ எதிர்க்கோ அதில் நம்ம இதை ஊற்றி விட்டுடலாம். நம்ம இதை இதுக்குள்ளே வடிகட்டி ஊற்றணும். அதில் ஏதாவது திப்பி ஏதாவது முழுசாக இருந்துச்சுன்னா இந்த இருக்கு பாருங்கள் அடியில், இதெல்லாம் இல்லாமல் இந்த வடிகட்டியில் தங்கிடும். அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மோல்டை அதுக்குள்ளே இறக்கி விட்டுடலாம். மேலே ஏதாவது மூடி ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. க்ளோஸ் ஒரு 30 மினிட்ஸ், அதாவது 30 நிமிஷம் கழிச்சு வட்டலப்பம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணால், சூடாக இருக்கும்போது கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பீஸ் விழாது. சூப்பரான வட்டலப்பம் இதே போல் நல்லா தலன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக இருக்கும். ஏதாவது இனிப்பு சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அரை மணி நேரம் வேலை தான், அதிகமான நேரம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் முட்டை, பால், முந்திரி வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், முந்திரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சர்க்கரை, முட்டை, பால்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதா. இந்த 4 பொருட்களை வச்சு நீங்கள் சூப்பரான இந்த வட்டலப்பம் நல்லா அருமையாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நல்லா தலன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க வரைக்கும் மிக்க நன்றி. பாய்.